வணக்கம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ்க்காக சாரா இஷிகா. இந்தியாவில் அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொதுமக்கள் ஒத்துழைத்தால் ஊரடங்கு அறிவிப்பதை தடுக்க முடியும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நேற்று நாட்டு மக்களிடம் உரையாற்றிய மோடி 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மே 1 முதல் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் எனவும் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினருக்கு இலவச தடுப்பூசி போடுவது தொடரும் என தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் பாதிக்கப்படாத வகையில் கொரோனாவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் ஊரடங்கை தவிர்க்க முடியும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். கொரோனா விவகாரத்தில் அரசியல் உள்நோக்கமின்றி மாநில அரசுகளுக்கு உதவிட வேண்டும் என மத்திய அரசை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு மருத்துவமனைகளைப் போலவே தனியார் மருத்துவமனைகளையும் கொரோனா சிகிச்சைக்காக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பரவாமல் தடுப்பது, பாதிக்கப்பட்டவர்களை காப்பது, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது ஆகிய மூன்றையும் முக்கிய கடமைகளாக கொண்டு அரசுகள் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். ரேஷன் பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக எம்எல்ஏ மோகன் உள்ளிட்ட 5 பேரை சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு நியாய விலை கடைகளில் விற்கப்படும் பொருட்களின் விலையை உயர்த்தியதை கண்டித்து அண்ணா நகர் எம்எல்ஏ எம்.கே. மோகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி 5 பேரையும் விடுதலை செய்வதாக உத்தரவிட்டுள்ளார். அரசுக்கும் மருத்துவ அறிவியலுக்கும் எதிராக அவதூறு பரப்பியதாக நடிகர் மன்சூர் அலிகான் மீது 5 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவதூறு செய்திகளை வெளியிட்டு கொரோனா பெரும் தொற்று என்று இல்லாத ஒன்றை இருப்பதாக மத்திய மாநில அரசுகள் ஏமாற்றி வருவதாக அண்மையில் மன்சூர் அலிகான் பேசியிருந்தார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோடம்பாக்கம் மண்டல மருத்துவ அலுவலர் பூபேஷ் வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் பொது அமைதியை கெடுத்தல், தொற்று நோயை பரப்பும் தீய எண்ணத்துடன் நடந்து கொள்ளுதல் உட்பட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் 7 பேர் உயிரிழந்தது குறித்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என மருத்துவக் கல்வி இயக்குநர் நாராயணபாபு உத்தரவிட்டுள்ளார். அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு வார்டில் இருந்த 7 பேரின் உயிரிழப்புக்கும் ஆக்ஸிஜன் சிலிண்டர் இல்லாமல் போனதே காரணம் என உறவினர்கள் புகார் எழுப்பினர். குற்றச்சாட்டுகள் குறித்து தமிழக மருத்துவக் கல்வித்துறை இயக்குநர் நாராயணபாபு அங்கு நேரில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார். இதையடுத்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என அவர் உத்தரவிட்டுள்ளார். வாக்கு எண்ணும் மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழப்பது, கண்டெய்னர்கள் வந்து செல்வது, இரவு நேரங்களில் அடையாளம் தெரியாத நபர்கள் உள்ளே நுழைவது போன்றவை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக கமல்ஹாசன் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தேர்தல் ஆணையரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன், தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் போதிய நம்பிக்கைத்தன்மையுடன் இல்லை என குற்றம் சாட்டினார். தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவுவதாக பரவலான குற்றச்சாட்டு உள்ள நிலையில் கொரோனா தடுப்பூசியை பல மாநிலங்கள் வீணடித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வெளிவந்துள்ள தகவலில் ஏப்ரல் 11ஆம் நாள் நிலவரப்படி இந்தியாவில் 10 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசிகள் பல மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவற்றில் 44 லட்சத்துக்கும் அதிகமான தடுப்பூசிகள் வீணடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசிகளை வீணடித்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. கமல் கிட்ட மே 2ஆம் தேதி ஒன்னு சொல்லணும் சார் என விக்ரம் வேதா திரைப்பட பாணியில் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசனிடம் வாக்கு எந்திரங்களில் முறைகேடு நடைபெறுவதாக தேர்தல் ஆணையத்தின் மீது கமல்ஹாசன் வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு என்பது சாத்தியமில்லாத ஒன்று என உச்சநீதிமன்றமே உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். கமலுக்கு என்ன சொல்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நான் கமலுக்கு மே 2ஆம் தேதி ஒன்னு சொல்லணும் சார் என கூறினார். தமிழகம் முழுவதும் தொழிற்சாலைகள் வெளியேற்றும் கழிவுகள் மூலம் நதிகள் மாசடைவதை தடுப்பதற்காக நிபுணர் குழுவை அமைக்கும்படி தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரியின் துணை நதிகளில் ஒன்றான அமராவதி ஆறு தொழிற்சாலை கழிவுகளால் மாசடைவதாக கூறி தனசேகரன் என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு தமிழகம் முழுவதும் நதிகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகளை இடமாற்றம் செய்வது குறித்தும் ஆறுகளில் கழிவுகள் கலப்பதை தடுப்பது குறித்தும் நிபுணர் குழு அமைக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். கொரோனா தொற்று தடுப்பு தொடர்பாக அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என இந்திய ஹஜ் கமிட்டி தலைவர் அபுபக்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அபுபக்கர், ரமலான் மாதத்தின்
27வது நாளான மே 9ஆம் நாள் அனைத்து பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகைகள் நடத்த அனுமதிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். அரசு தரப்பில் எடுக்கக்கூடிய அனைத்து கட்டுப்பாடுகளுக்கும் இஸ்லாம் சமயத்தைச் சேர்ந்த அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர பேருந்தில் பணியாற்றும் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வது அவசியம் என கூறப்பட்டுள்ளதால் பொதுமக்களுடன் தொடர்பில் இருக்கும் மாநகர பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 33 போக்குவரத்து கழக பணிமனை மேலாளர்களுக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து மத்திய பிரதேச மாநிலத்துக்கு இடம்பெயர் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து கவிழ்ந்ததில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். டெல்லியில் கொரோனா காரணமாக 26ஆம் நாள் வரை முழு ஊரடங்கு போடப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான இடம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் டெல்லியிலிருந்து தொழிலாளர்கள் சிலர் தங்கள் சொந்த ஊரான மத்திய பிரதேச மாநிலத்திற்கு பேருந்து மூலம் பயணம் மேற்கொண்டனர். பேருந்து குவாலியார் மாவட்டத்தில் சென்றபோது திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் அச்சங்குளம் பட்டாசாலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையில் பணம் இல்லாமல் அவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். சாத்தூர் அடுத்துள்ள அச்சங்குளத்தில் பிப்ரவரி 12ஆம் நாள் ஏற்பட்ட விபத்தில் 27 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். இவர்களது குடும்பத்துக்கு ஆலை நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்ட தலா 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையில் பணம் இல்லாததால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நிவாரணம் வழங்குவதாக கூறி ஆலை நிர்வாகம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டோர் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். திருப்பூரில் பின்னலாடை நிறுவனத்தில் ஒடிசாவைச் சேர்ந்த 19 பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டது குறித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வேலம்பாளையத்தில் உள்ள தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் சொந்த ஊருக்கு செல்ல இருந்த 19 வடமாநில பெண்களை தனி அறையில் அந்நிறுவனத்தினர் பூட்டி வைத்தனர். இத்தகவல் மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிய வந்ததால் 19 பெண்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இதுகுறித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ள மாநில மனித உரிமை ஆணையம் 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. சாத்தான்குளம் கொலை வழக்கு குறித்து சிபிஐ பதிவு செய்த ஆவணங்களின் நகல் தரக்கோரி சிறையில் இருக்கும் எஸ்ஐ ரகு கணேஷ் தொடர்ந்த வழக்கை தீர்ப்புக்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி சதிகுமார் சுகுமார குரூப் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐயின் கூடுதல் எஸ்பி தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் தரப்பில் வழக்கு குறித்த அனைத்து சாட்சியங்கள் கொடுத்து ஆவணங்களை தர உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கை விரிவான உத்தரவுக்காக ஒத்திவைத்தார். சத்தீஸ்கரில் கொரோனா தடுப்பூசி போடுவதை ஊக்குவிக்கும் விதமாக மக்களுக்கு தக்காளி இலவசமாக வழங்கப்படுகிறது. கொரோனா தடுப்பூசி பற்றிய வதந்திகளால் வடமாநில மக்கள் தடுப்பூசி போடுவதில் ஆர்வம் காட்டவில்லை. இந்நிலையில் பிஜாப்பூரில் உள்ள கொரோனா தடுப்பூசி மையத்தில் தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்களுக்கு 2 கிலோ தக்காளி வழங்கப்படுகிறது. கொரோனா தடுப்பூசி போடுவதை ஊக்குவிப்பதற்காக மொத்த காய்கறி விற்பனையாளர்களிடமிருந்து தக்காளியை வாங்கி மக்களுக்கு வழங்குவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆக்சிஜன்களை நிரப்ப மகாராஷ்டிரா மாநிலம் கலம்போலியில் இருந்து சரக்கு ரயில் விசாகப்பட்டினம் வந்தடைந்தது. கொரோனா 2ஆம் அலைக்கு எதிராக இந்திய ரயில்வே பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆக்சிஜன் நிரப்ப வேண்டிய லாரிகளை சரக்கு ரயில்கள் மூலமாக விசாகப்பட்டினம் கொண்டுவரப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் நிலவும் மோசமான சூழல் காரணமாக மே 4ஆம் நாள் முதல் நடைபெற இருந்த ICSE 10ஆம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 10, 12ஆம் வகுப்பு தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பே தங்களது உச்சபட்ச முன்னுரிமை என்று CISCE வாரியம் தெரிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு நடைபெறும் நாள் ஜூன் மாதம் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் கொரோனா காரணமாக முகக்கவசம் அணியாதவர்களிடமிருந்து 10,000 ரூபாய் வரை தண்டம் வசூலிக்கப்படும் என உத்தரப்பிரதேச அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் முகக்கவசம் அணியாதவர்களிடம் முதல் முறையாக 1000 ரூபாய் தண்டம் விதிக்கப்படும் எனவும் தொடர்ச்சியாக கொரோனா விதிமுறைகளை மீறுபவர்களிடமிருந்து 10,000 ரூபாய் வரை தண்டம் வசூலிக்கப்படும் எனவும் அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் மற்றும் எம்பியான ராகுல் காந்திக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தனது டுவிட்டரில் கொரோனா பாதிப்புக்கான லேசான அறிகுறிகள் காணப்பட்டதால் இதனைத் தொடர்ந்து பரிசோதனை செய்து கொண்டதில் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதனால் அண்மையில் தன்னுடன் தொடர்பு கொண்டவர்கள் அனைவரும் அனைத்து பாதுகாப்பு வழிமுறைகளையும் பின்பற்றி பாதுகாப்புடன் இருங்கள் எனவும் பதிவிட்டுள்ளார்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடர்கிறது. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை அருகே உள்ள அம்மா உணவகத்தில் வெப்பத்தை தவிர்க்க அமைக்கப்பட்டிருந்த ஃபால் சீலிங் கீழே விழுந்து சேதமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் தலைமை மருத்துவமனை அருகே அம்மா உணவகம் அமைந்துள்ளது. அந்த உணவகத்தில் வெப்பத்தை தவிர்க்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்னும் கலவை உதவியுடன் ஃபால் சீலிங் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இரவு 2 மணி அளவில் ஃபால் சீலிங் மற்றும் அதனுடன் அமைக்கப்பட்டிருந்த மின் விசிறிகள் அனைத்தும் கீழே விழுந்து சேதமாகின. கடையில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது ஆறுதலை அளித்துள்ளது. கன்னியாகுமரியில் ஆவின் நிறுவன பணியாளரை அதிமுக பிரமுகரான ஒருவர் மிரட்டியதோடு அடியாட்களை வைத்து தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலில் உள்ள ஆவின் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் ராஜன் என்பவருக்கும் அதே நிறுவனத்தில் பணியாற்றும் வேறொரு பணியாளருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது. ஆனால் ஆவின் நிறுவனத்தின் தலைவரும் குமரி மாவட்ட அதிமுக செயலாளருமான அசோகன் எதிர்த்தரப்பு பணியாளருக்கு ஆதரவாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராஜனை அசோகனின் ஆட்கள் தாக்கியதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தனுஷ்கோடி செல்ல தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்தது. இதேபோன்று தனுஷ்கோடி செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் புதுரோடு பகுதியில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு தனுஷ்கோடிக்கு செல்லும் வாகனங்களை தனுஷ்கோடிக்கு அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நகரின் முக்கிய பகுதிகளில் நகராட்சி ஊழியர்களும் தூய்மை பணியாளர்களும் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் இயக்கப்படும் மலை ரயில் நேற்று முதல் ரத்து செய்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. அந்த வகையில் நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. மேலும் சுற்றுலா பயணிகளின் வரவும் குறைந்ததால் மலை ரயில் நிலையத்தில் கூட்டம் குறைந்து வெறிச்சோடி காணப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு தென்னக ரயில்வே நீலகிரி மலை ரயில் சேவை மறு உத்தரவு வரும் வரை இயங்காது என அறிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடலில் புனித நீராட பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2வது முறையாக கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு சுற்றுலா தலங்கள், கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் செல்ல அனுமதி மறுப்பு உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடலில் பக்தர்கள் புனித நீராட அனுமதி மறுக்கப்பட்டதால் கடற்கரை பகுதியில் தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் சென்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் வருவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று 2வது அலை வீச தொடங்கிய நிலையில் தமிழக அரசு மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை இரவு ஊரடங்கு அமல்படுத்தியுள்ளது. அந்த வகையில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்கவும் மசாஜ் மற்றும் சமையல் தொழில் செய்யவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதனால் அந்த பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது. கொடைக்கானலில் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து கல்லூரி மாணவிகள் இருவர் விதைப்பந்துகளை தயாரித்து தூவி வருவது பலரது பாராட்டையும் பெற்றுள்ளது. அப்துல் கலாம் மற்றும் நடிகர் விவேக் நினைவாக இயற்கையை மேம்படுத்துவது தொடர்பாக சுபகீதா, சஜிதா ஆகியோர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கொடைக்கானல், பாம்பார்புரம் போன்ற பகுதிகளில் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து தங்களது சொந்த செலவில் 5000க்கும் மேற்பட்ட விதைப்பந்துகளை தயாரித்து வனப்பகுதியில் தூவினர். திண்டுக்கல் அருகே மனநிலை பாதிக்கப்பட்ட இளைஞரை போதையில் இருந்த ஒருவர் பிளேடால் வெட்டிய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் நாகேந்திரன் என்பவருக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் மனநிலை பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று அவரிடம் கௌதம் என்ற கஞ்சா போதை இளைஞர் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஆத்திரத்தில் கௌதம் நாகேந்திரனை பிளேடால் வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் கௌதமை கைது செய்த காவல்துறையினர் குற்றவியல் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெரம்பலூர் அருகே ஓடும் பேருந்தில் 30 கிலோ கஞ்சாவை கடத்தி சென்ற 2 பேர் கையும் களவுமாக பிடிபட்டனர். திருமாந்துறை பகுதியில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்றில் டிக்கெட் பரிசோதகர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பெரிய பைகளை வைத்துக் கொண்டு நின்றிருந்த 2 பேரிடம் டிக்கெட் கேட்டுள்ளனர். இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த நடத்துனரும் டிக்கெட் பரிசோதகரும் பையை சோதனை செய்தபோது அதில் 30 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் பிடித்து கையும் களவுமாக போலீசிடம் ஒப்படைத்தனர்.
புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக பழங்கள் மற்றும் குளிர்பான கடையை நோக்கி பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர். புதுச்சேரியிலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் உடல் சூட்டை தணிக்க பழக்கடைகள் மற்றும் குளிர்பான கடைகளை தேடி பொதுமக்கள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இதற்காக பல்வேறு பகுதிகளில் திறக்கப்பட்டுள்ள பழக்கடைகள், குளிர்பான கடைகள் போன்றவற்றின் விற்பனை சூடு பிடித்துள்ளது. கொரோனா காரணமாக திருவிழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் கால்நடை வளர்ப்போர் சந்தைகளுக்கு ஆடு, கோழி உள்ளிட்டவற்றை விற்பனைக்கு கொண்டு வராததால் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், காளையார் கோயில் ஆகிய இரு நகரங்கள் கால்நடை சந்தைகளுக்கு மிகவும் புகழ்பெற்றது. அங்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வியாபாரிகள் ஆடு, மாடு, கோழி உள்ளிட்டவற்றை வாங்க குவிவது வழக்கம். ஆனால் ஊரடங்கால் போதிய அளவு ஆடு, மாடு, கோழிகள் விற்பனைக்கு வரவில்லை. இதனால் குறைந்த அளவு கால்நடைகள் வந்ததால் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. இதைத் தொடர்ந்து சந்தையில் ஆடு, மாடுகள் வாங்க வந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர். வட மாநிலங்களில் ஊரடங்கு காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான காடா துணிகள் தேக்கமடைந்துள்ளது. கொரோனா 2வது அலை பாதிப்பு காரணமாக குஜராத், மராட்டியம், டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் முழு ஊரடங்கினால் பாதிப்பு காரணமாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் திருப்பூர், சோமனூர், பல்லடம், கருமத்தம்பட்டி உட்பட பல்வேறு இடங்களில் உள்ள விசைத்தறி தொழிற்கூடங்களில் உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதால் ஏராளமான தொழிலாளர்கள் வேலை இழப்பை சந்தித்து வருகின்றனர். சென்னை திருவொற்றியூரில் வீட்டில் தனியாக இருந்த பெண்களிடம் மர்ம நபர்கள் கத்தியை காட்டி பணம், நகை கொள்ளையடித்துச் சென்ற நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூரைச் சேர்ந்த ஜோதி என்பவர் தொழில் காரணமாக வெளியே சென்றுள்ளார். இவரது மனைவி கலைவாணி தனது 14 வயது மகளுடன் வீட்டில் இருந்துள்ளார். அப்போது 2 இருசக்கர வாகனத்தில் சென்ற அடையாளம் தெரியாத 5 மர்ம நபர்கள் வீட்டினுள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். இதையடுத்து பீரோவில் இருந்த 8 சவரன் தங்க நகை மற்றும் 4000 ரூபாய் ரொக்கத்தை அவர்கள் கொள்ளையடித்தனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து போலீசார் மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். கரூர் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கொரோனா நடவடிக்கை கடைபிடிக்காத வணிக நிறுவனங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கரூர் நகராட்சி மக்கள் நல்வாழ்வுத்துறை அலுவலர் யோகானந்த் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒவ்வொரு கடையாக சென்று ஆய்வு நடத்தினர். அங்கு முகக்கவசம் அணியாமல் இருந்த கடை ஊழியர்கள் பொருட்கள் வாங்க வந்தவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். மேலும் கொரோனா சட்டத்தை சரியாக கடைபிடிக்கவில்லை என்பதால் தனியார் பிரியாணி கடையை பூட்டி அதிகாரிகள் சீல் வைத்தனர். சில கடைகளில் தண்டமும் விதித்தனர். காஞ்சிபுரம் அடுத்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களை சமூக இடைவெளிகளை பின்பற்றாமல் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரமங்கலம் கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்களுக்கான சிறப்பு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே கொரோனா பரவல் அதிகம் காணப்படும் நிலையில் போதிய சமூக இடைவெளி கடைபிடிக்காமல் ஒரே நேரத்தில் கர்ப்பிணி பெண்களை பரிசோதனை அறைக்குள் அனுப்பியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடர்கிறது. அமெரிக்காவின் முன்னாள் துணை அதிபர் வால்டர் மோண்டலே வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்தார். முன்னாள் துணை அதிபர் வால்டர் மோண்டலே உயிரிழந்த நிகழ்வுக்கு அவருடன் இணைந்து பணியாற்றிய முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் வால்டர் மாண்டலே மறைவுக்கு முன்னாள் அதிபர் ஒபாமா, தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலக நாடுகள் அடுத்த சில மாதங்களுக்குள் கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ், கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து சாதனங்களும் இப்போது உலக நாடுகளிடம் இருப்பதாக குறிப்பிட்டார். வளர்ந்த செல்வம் பொருந்திய நாடுகள் இளைஞர்களுக்கும் ஆரோக்கியமானவர்களுக்கும் தடுப்பூசி போடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும், மத்திய கிழக்கு நாடுகளில் தேவை அதிகமான இடங்களுக்கு தடுப்பூசிகளை அனுப்ப வேண்டும் எனவும் டெட்ரோஸ் தெரிவித்தார். அமெரிக்காவில் 16 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டரில் தடுப்பூசி பாதுகாப்பானது எனவும் தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முதலில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் பின்னர் மே 1ஆம் நாள் முதல் 16 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி போடப்படும் எனவும் பதிவிட்டுள்ளார்.
கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி வரும் நோயாளிகளுக்கு மன ஆறுதல் தர அன்பின் கரங்கள் என்ற வித்தியாசமான நடைமுறை பிரேசிலில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலின் சா கார்லோஸ் என்ற சிறிய ஊரில் உள்ள இரு செவிலியர்கள் ரப்பர் கையுறையில் மிதமான வெப்பம் உள்ள தண்ணீரை நிரப்பி அதை நோயாளிகளுடன் கையுடன் இருக்குமாறு செய்துள்ளனர். இதனால் தங்களுக்கு நெருங்கியவர்களுடன் கைகோர்த்து இருப்பதை போன்ற உணர்வு நோயாளிகளுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த செய்கை முறை நோயாளிகளுக்கு மன ரீதியான ஆறுதல் கிடைப்பதுடன் மருத்துவ ரீதியாகவும் வேறு சில பலன்கள் கிடைப்பதாக அந்த செவிலியர்கள் தெரிவித்தனர். துருக்கி தலைநகர் அங்காராவில் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள தடுப்பூசி முகாமுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். புதிய கொரோனா நோயாளிகள் அதிகம் பதிவாகும் நாடுகளின் பட்டியலில் துருக்கி 4வது இடத்தில் உள்ளது. இந்த நிலையில் அங்கு சீனாவின் சினோவாக், அமெரிக்காவின் ஃபைசர் ஆகிய தடுப்பூசிகள் கடந்த ஜனவரி 14ஆம் நாள் முதல் செலுத்தப்பட்டு வருகின்றன. 8 கோடியே 40 லட்சம் மக்கள் தொகை கொண்ட துருக்கியில் இதுவரை சுமார் 2 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் தடகளம் போன்ற விளையாட்டு வீரர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டு வருகிறது. ரைபிள் வீரர் தீபக்குமார், தடகள வீரர்கள் பிரியங்கா கோஸ்வாமி, ஜின்சன் ஜான்சன் உள்ளிட்டோருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோல உதவியாளர்கள், வெளிநாட்டு பயிற்சியாளர் ஆகியோருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தென்னிந்திய விளையாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. சிஎஸ்கேவில் நீண்ட பேட்டிங் வரிசை இருப்பதால் லோ ஆர்டரில் தோனி ஆடலாம் என்று வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் பிரையன் லாரா கூறியுள்ளார். தோனியின் பேட்டிங் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் தோனியிடமிருந்து நாம் நிறைய எதிர்பார்க்கிறோம் என தோன்றுவதாக பிரையன் லாரா தெரிவித்துள்ளார். ஆனால் அவருக்கு கீப்பிங் என்றொரு வேலை இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது என்றும், சிஎஸ்கே பேட்டிங் ஆர்டர் நீளமானது, அதனால் தோனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்றும் கூறினார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் இஸ்லாமிய வீரர்கள் நோன்பு கடைபிடிக்கும் நிலையில் கேப்டன் டேவிட் வார்னரும் கென் வில்லியம்சனும் நோன்பு இருந்து வருகின்றனர். ரம்ஜான் மாதம் என்பதால் ஹைதராபாத் அணியில் வீரர்கள் ரஷீத் கான், கலீல் அகமது, அப்துல் சமத் ஆகியோர் நோன்பு இருந்து பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். சக வீரர்கள் நோன்பு இருப்பதால் அவர்களுடன் சேர்ந்து தாங்களும் நோன்பில் இருப்பதாக கேப்டன் டேவிட் வார்னரும் கேன் வில்லியம்சனும் தெரிவித்துள்ளனர். இது ரசிகர்களிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கு விளையாட ஃபிட்னஸ் இல்லை என ஒருவரும் சொல்லிவிடக்கூடாது என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி கூறியுள்ளார். ராஜஸ்தான் அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியின் போது ரன் அவுட்டிலிருந்து தப்பிக்க தோனி டைவ் அடித்து கிரீஸை எட்டினார். 2019ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்தில் ரன் அவுட் ஆன தோனி இந்த போட்டியில் அதனை தவிர்த்து விளையாடியது பெரும் பேசுபொருளாகியது. இதுகுறித்து பேசிய தோனி, என்னை பார்த்து இவர் விளையாட ஃபிட்னஸ் இல்லை என யாரும் சொல்லிவிடக்கூடாது என்றும், வயசு ஆக ஆக ஃபிட்னஸ் ஆக இருப்பது மிகவும் சிரமமான விஷயம் என்றும் தெரிவித்தார். நடிகர் ஃபஹத் ஃபாசிலின் மனைவியும் நடிகையுமான நஸ்ரியா தெலுங்கில் அந்தே சுந்தரினிகி படம் மூலம் அறிமுகமாக உள்ளார். தமிழில் நேரம், ராஜாராணி போன்ற படங்களில் நடித்து தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் நஸ்ரியா. திடீரென்று நடிப்புக்கு முழக்கு போட்டுவிட்டு கடந்த 2014இல் நடிகர் ஃபஹத் ஃபாசிலை திருமணம் செய்து கொண்டார். இதையடுத்து கடந்த ஆண்டு மலையாளத்தில் வெளியான டிரான்ஸ் படம் மூலம் நஸ்ரியா ரீ என்ட்ரி கொடுத்தார். இந்த நிலையில் நஸ்ரியா நடிக்கும் முதல் தெலுங்கு படத்தில் நானி ஹீரோவாக நடிக்கிறார். தோல் மருத்துவர் பைரவி செந்தில் அளித்த தவறான மருத்துவத்தால் முகம் வீங்கியதாக நடிகை ரைசா வில்சன் குற்றம் சாட்டிய விவகாரத்தில் தோல் மருத்துவர் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து தோல் மருத்துவர் பைரவி செந்தில், ரைசாவுக்கு இருபக்கமும் சீரான அளவில் இல்லாத முகமைப்பை சிஎஸ்ஐயும் டெர்மல் ஃபில்லர்ஸ் சிகிச்சையே அளிக்கப்பட்டது எனவும், இந்த சிகிச்சையை ஏற்கனவே ஒருமுறை ரைசா எடுத்துக்கொண்டார் எனவும் குறிப்பிட்டார். இந்த மருத்துவத்தால் ஒரு வாரத்திற்கு முகம் வீக்கமாகவே இருக்கும் என்பது வழக்கம். ஆனால் ரைசா முகம் வீங்கியதால் தன்னிடம் பணம் கேட்டு மிரட்டுகிறார் என விளக்கம் அளித்தார். கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்ட நடிகை ஆலியா பட் தனது காதலர் ரன்பீர் கபூருடன் மாலத்தீவுக்கு சுற்றுலா சென்றுள்ளார். பாலிவுட் பிரபலங்களான ஆலியா பட்டும் ரன்பீர் கபூரும் காதலித்து வருகின்றனர். கடந்த மாதம் ரன்பீர் கபூர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டார். இதையடுத்து நடிகை ஆலியா பட்டிற்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் அவருக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. அதைத் தொடர்ந்து இருவரும் தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை எடுத்துக் கொண்டனர். அண்மையில் கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்ட இருவரும் தற்போது ஜோடியாக மாலத்தீவுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். படப்பிடிப்பில் நடிகர் விவேக்குடன் எடுத்த வீடியோவை பதிவிட்டுள்ள பிரபல பாலிவுட் நடிகை அவர் குறித்த உருக்கமாக பதிவிட்டுள்ளார். மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் கடைசியாக அருள் சரவணன் நாயகனாக நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு நடித்தார். இப்படத்தில் பாலிவுட் நடிகை ஊர்வசி ரவுதுலா நாயகியாக நடிக்கிறார். படப்பிடிப்பில் நடிகர் விவேக் அவருக்கு தமிழ் வசனங்களுக்கு ஆங்கிலத்தில் அர்த்தம் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் வீடியோவையும் அவருடன் இருக்கும் புகைப்படத்தையும் பதிவிட்டு இரங்கல் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 384 ரூபாய் குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 48 ரூபாய் குறைந்து 1 கிராம் 4447 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 384 ரூபாய் குறைந்து 1 சவரன் 35,576 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோன்று வெள்ளியின் விலை கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 1 கிராம் 73 ரூபாய் 50 காசுகளுக்கும், கிலோவுக்கு 700 ரூபாய் குறைந்து 1 கிலோ வெள்ளி 73,500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இந்திய பங்குச்சந்தைகளான சென்செக்ஸ் மற்றும் நிப்டி வர்த்தக நேர முடிவில் சரிவுடன் நிறைவு பெற்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 243 புள்ளிகள் குறைந்து 47,705 புள்ளிகளில் வர்த்தகம் முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 63 புள்ளிகள் குறைந்து 14,296 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. இத்துடன் வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் நிறைவடைந்தது. மீண்டும் 1 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.